ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எஸ்எஸ்எல்சியில் மேக்ஸ் செகண்ட் சாப்டரில் எக்ஸைஸ் 2.3ல கொஸ்டின் நம்பர் 9 அதை பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த ரிமைண்டர் வென் 2 power 81 இஸ் டிவைடட் பை 17. அதாவது 2 power 81 17ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் கிடைக்கும். இது ஒரு அருமையான சம்மு. அந்த காங்க்ருவன்ஸ் மாடுலோ கான்செப்ட் யூஸ் பண்ணி போட போகிறோம். தட் இஸ் 2 power 81 இதான் நமக்கு நம்பர் இஸ் காங்க்ருவன்ட் டு எக்ஸ் mod 17. அதாவது நமக்கு இது ஃபார்முலா வந்து ஏ காங்க்ருவன்ட் டு பி mod n. இந்த கான்செப்டில் இப்போ ஏ வந்து நம்பரு 2 power 81, பி நமக்கு தெரியாது எக்ஸு, mod n வந்து 17ஆல் டிவைட் ஆகிறதுனால 17 போட்டிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா, இது வந்து 2 power 80 into 2 power 1 அப்படின்னு போட்டுக்கலாம். காங்க்ருவன்ட் டு எக்ஸு mod 17. இப்போ 2 power 80யும் நம்ம என்ன எப்படி எழுதிக்கலாம்னா 2 power 8 whole power 10 into 2 காங்க்ருவன்ட் டு எக்ஸு mod 17 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ 2 power 8 வந்து 256 256 ஹோல் பவர் 10 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸு mod 17. இப்போ இதில் முக்கியமான ஒரு கான்செப்ட் ஒன்று. இப்போ 256 இதை வந்து நான் செய்கிறேன் 17ஆல் டிவைட் பண்ணுறோம். 17ஆல் டிவைட் பண்ணால் 15 டைம்ஸ் வரும். அப்போது ரிமைண்டர் வந்து 1. ரிமைண்டர் 1. அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு 256ல் பவர் 10ன்னு சொன்னால் அதே மாதிரி 256 10 டைம்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ரிமைண்டர் 1 தான் வரப்போகுது. ஸோ அதில் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிடுறேன். அப்போ என்ன கிடைக்கும், 256 power 10 இஸ் காங்க்ருவன்ட் டு எக்ஸ் பை 2 mod 17. இப்போ நமக்கு ரிமைண்டர் வந்து 1 வந்துச்சு. இப்போ இதனுடைய ரிமைண்டர் வந்து நமக்கு 1. அப்போ இந்த இடத்துல x by 2 that is remainder x by 2 is equal to 1. Therefore x is equal to 2. இதான் நமக்கு ஆன்சர்.